தலைப்பாகத்தான் இருக்கின்றது. இந்த நிகழ்வில் வந்திருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்ற சாய் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தாருக்கு முதலில் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிக்கின்றேன். இயற்கை உணவு இயற்கையின் வாழ்வதுதான் ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்கு சிறப்பான ஒன்று. ஆகவே அப்படியான ஒரு நிகழ்ச்சியை செய்ய முன்வந்தது எல்லோருக்கும் மகிழ்ச்சி. அதே நேரம் அவர்கள் இருவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு மிக விரைவாக நாங்கள் பட்டிமன்றத்தினூடாக வருகிறோம். மிக அழகான ஒரு தலைப்பு எடுக்க வேண்டும் என்று நினைத்த நாங்கள், ஏனென்றால் ஆரோக்கியத்துக்கு வாழ வழிய வகுக்கின்ற ஒரு தலைப்பாக அமைய வேண்டும் என்று. எனவே மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அவசியம் தேவையானது சொத்தா சொந்தமா? இங்க பாத்தீங்கன்னா சொத்தும் வேணும் சொந்தமும் வேணும். ஆனால் எது அவசியமாக தேவை என்பதை நாங்கள் உணர வேண்டிய காலத்தில் இருக்கின்றோம். மகிழ்ச்சியான வாழ்வு, ஏன் மகிழ்ச்சியான வாழ்வு எங்களுக்கு தேவை என்று நீங்கள் பலரும் நினைக்கலாம். நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒரு பூவானது மலரும் போது பார்த்தீங்கன்னா இவ்வளவு அழகாக இருக்கிறது, அதை நாங்கள் பார்த்து ரசிக்கின்றோம். அந்த பூ விரிவது போல எங்களுக்கு ஒரு புன்னகை, உள்ளத்தில் மகிழ்வு எப்போதும் இருக்கும். அந்த மகிழ்வு இருந்தால்தான் அமைதியான வாழ்க்கையை நாங்கள் கொண்டு செல்ல முடியும். இல்லாவிட்டால் துக்கமும் கவலையும் தோய்ந்த வாழ்வாக அமைந்து விடுவதுண்டு. ஆகவே எப்போதும் எல்லோரும் கவலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் தான். ஆனால் எடுத்து பாருங்கள், அந்த வாழ்க்கையில எவ்வளவு காலம் நாங்கள் வாழ போறோம் என்று குறுகிய காலமாகத்தான் இருக்கும். அவை அந்த வகையிலேயே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக இன்று நாங்கள் எடுத்திருந்த தலைப்பு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அவசியம் சொத்தா சொந்தமா? சொத்து என்று பேசுவதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள். விவசாயம் மிக சிறப்பான ஒரு தொழில் என்று சொல்வார்கள். அந்த வகையிலேயே விவசாயம் பண்ண வைத்து நடத்தி கொண்டிருக்கிற ஒரு சிறந்தவர் வடிவேல் அவர்கள். அவரையும் அன்பாக இந்த சொத்தா என்ற அணியினூடாக அழைத்துக் கொள்கின்றோம். அடுத்தது சொத்தா என்ற அணியில் அடுத்து இரண்டாவது பேச்சாளராக எங்கள் சிறந்த ஒரு அறிவிப்பாளர், பல மேடைகளை அலங்கரித்த எங்கள் முல்லை மோகன் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். அடுத்து சொந்தம் என்று பேசுவதற்காக சங்கீத ஆசிரியை கலவாணி ஏகானந்த ராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதே நேரம் அவருடைய அணியில ஆசிரியர் வசுந்தரா சிவசோதி அவரையும் அன்போடு அழைத்துக் கொண்டு இன்றைய பட்டிமன்றத்துக்குள் வருகின்றோம். முதலில நாங்கள் எது எடுக்க வேணும் என்ற ஒரு நியதி இருந்தாலும் நாங்கள் முதலில சொத்து எடுப்போம், சொந்தத்தை பின்னால் கொண்டு வருவோம். ஆனால் நாங்கள் அதை பேசி பார்ப்போம் எது ஆரோக்கியமானது. ஏனென்றால் சொத்து இல்லாவிட்டாலும் நாங்கள் வாழ முடியாது, சொந்த உறவுகள் இல்லாவிட்டாலும் வாழ முடியாது. ஆகவே எது அவசியம் என்று முதலாவதாகவே நான் அழைக்கின்றேன் வடிவேல் அவர்களை. என் பேர் சக்திவேல், வடிவேல்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி. எல்லாம் ஒண்ணுதான். இந்த தலைப்புல இப்பவே முடிவு அறிவிச்சிடலாம். உங்களுக்கே தெரியும். காசா பாசமா, அதாவது சொத்தா சொந்தமா அப்படின்னா இங்க உட்கார்ந்து பேசுறதுக்கு ஓகே இந்த சக்திவேல்ல நிறைய குணம் நல்லா இருக்கு, ஒரு 2 கிலோ 3 கிலோ 10 கிலோ சொல்லிட்டு ஃப்ரீயா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்ப என்ன தேவை? பணம். நீங்க பழைய காலங்களில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த நம்ம மக்கள் யார்